கும்பகோணம் தாராசுரம் கிராமத்தில் உள்ள ஐராதீஸ்வரர் கோயிலில் அபூர்வ அவதாரமான சரபேஸ்வரர் சந்நிதி இங்கு உள்ளது. அவ்வளவு எளிதில் நாம் எங்கேயும் பார்க்க முடியாத கோலம். இந்த சரபேஸ்வரர் உருவான கதை என்ன? பிரகலாதனிற்காக அவதரித்து இரணியனை வதம் செய்து உக்கிரமான நரசிம்மரின் கோபத்தை தணிய வைக்க தோன்றியவர்தான் இந்த சரபேஸ்வரர். தேவர்கள் சிவனிடம் முறையிட பறவை, மனிதன், மிருகம் மூன்றின் கலவையாக சிவபெருமான் சரபம் உருவை எடுக்கிறார். பறவையின் இறக்கையையும் யாழின் வடிவத்தையும் மனித உடலோடும் மூன்றின் கூட்டாக அவதரிக்கிறார். உக்கிரமாக இருக்கும் நரசிம்மரை சரபேஸ்வரர் தனது 2 இறக்கைகளால் ஆலிங்கனம் செய்கிறார், அதாவது அணைத்துக் கொள்கிறார். இதன் மூலம் நரசிம்மரின் கோபத்தை தணிவிக்கிறார். இந்த கும்பகோணம் அருகில் இன்னொரு திருபுவனம்ங்கிற இடத்துல கூட இந்த சரபேஸ்வரர் சந்நிதி இருக்கு, அங்கேயும் பார்க்கலாம். இது நம்ம ராஜராஜ சோழன் பேரனால கட்டப்பட்டது. ரொம்ப சிற்பங்கள் அழகா இருக்கும், நுணுக்கமான சிற்பங்கள், வேலைப்பாடுகள் எல்லாமே இங்க ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதோ சரபேஸ்வரரின் நரசிம்மரை சாந்தப்படுத்திய சர்வேஸ்வரரின் ஆலயம். சர்வேஸ்வர கோலம். கீழே பெருமாள், மேலே சிவபெருமான் நரசிம்ம அவதாரத்தில் இருக்கார்.